எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நிக்சன். என்னோடய சொந்த ஊர் வந்து அனந்தாபுரம் கிராமம். அனந்தாபுரம் கிராமத்தில் நான் இருந்தேன். நான் பிறந்தது வளர்ந்ததால் அங்கே தான். கர்த்தருக்குள் நான் எப்படி மாறினேன் என்பதை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் தேவனா கர்த்தர் இயேசு ராஜா என்னை எப்படியெல்லாம் வாழ வைத்தார், எப்படியெல்லாம் வாழ வச்சுன்னு இருக்கிறார், என்னை எப்படியெல்லாம் விடுதலை பண்ணார் என்பதை உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தணுன்னு ரொம்ப நாளாக பிரயாசப்பட்டிருந்தேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அது உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து 35 வருஷங்கள் அங்கே தான் குடியிருந்தேன். 35வது வருஷத்தில் என்னை அறியாமல் வாலிப வயதில் மனம்போன போக்கில் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கடன்பட்டு கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னால் கிராமத்திலேருந்து கடனை தீர்க்க முடியாமல் எங்கெங்கேயோ அலந்தி திரிஞ்சப்போ ஆற்று மணலையும் சியோன் மலையிலையும் போட்ட துணியோட உறங்காமல் தூக்கம் இல்லாமல் சிகரெட்டுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் பழக்கம் ஆகி எவ்வளோ அவதிகள் மத்தியில் இருந்த என்ன கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் மீட்டெடுத்து நம்ம கூட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை தெரிஞ்சுக்குது எப்படின்னு கூட்டு சொல்லணுன்னா, நான் ஹாஸ்டலில் படித்து வளர்ந்தேன். அப்பொழுது பைபிள் படிப்பேன். பைபிள் படிக்கும்பொழுது சில வசனங்கள் ஞாபகம் இருக்கும்பொழுது என்னுடைய பேர் வந்து நிக்சன் தி மேத்யூ சாமுவேல் என்னுடைய முழு பேர். ஏசப்பா ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது சாமுவேலை கூப்பிடுவார். சாமுவேலேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். கூப்பிடுறப்போ கர்த்தாவே சொல்லும் அடியேன் என்று கேட்கின்ற சொன்னது போல் நானும் அப்பா பிதாவே பைபிளில் இருக்கிற அந்த சாமுவேலை கூப்பிட்ட மாதிரி என்னையும் கூப்பிடக்கூடாதா? இவ்வளோ இக்கட்டு மத்தியில் இருக்கிறேன்னு இந்த கடன் பிரச்சனைக்கு விடுதலை தரக்கூடாதா? எனக்கு வேறு வழி தெரியல, என்ன நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் செபிக்கிற பொழுது ஒரு நாள் 2013 வருஷத்தில் நைட்டு 2:30 மணிக்கு அப்பா என்னவே அந்த கூப்பிட்ட அந்த குரலுடைய சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுனே இருக்கும். நிக்சன் என்று சொல்லி கூப்பிட்ற அந்த சத்தம் என் காதில் கேட்டுனே இருந்துச்சு. ஆனால் அது அப்போ நான் உணரலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த சத்தம் மாத்திரம் கேட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ண, ஊரை விட்டு நான் வெளியே வரத்துக்கு ஆரம்பித்தேன் 2013. அப்போ வந்து ஆந்திராவில் வந்து தெலுங்கானா சமைக்காந்தா வந்து பிரச்சனையில் நாடு ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. ஆட்டோ எடுத்துன்னு ஒரு பேக் துணி மாற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். அன்றைக்கி என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் கூட ஊரில் விட்டுட்டு ஓடி வர வேண்டிய சூழ்நிலை, ஓடி வந்துட்டேன். இங்கே வந்து எவ்வளோ இக்கட்ட மத்தியில் தனியாக ஒரு ரூம் எடுத்து அந்த தனியாக ரூம் எடுத்தப்போ கூட அந்த வீட்டு வாடகை 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வாடகை கூட என்னால் கட்ட முடியாது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனாலும் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடவுளை தேடுப்பான், கடவுளை தேடினா கண்டிப்பாக உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்போ நினச்சி ஏன் கடவுளை தேடக்கூடாது, நம்ம கடவுளை தேடலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பைபிள் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். நாங்கள் குடியிருந்த வீட்டு பக்கத்தில் மாவரைக்கிற மிஷின் ஒன்று இருக்கும். நைட்டில் அவங்க 10-10:30 மணிக்கு தான் அந்த வேலையை முடிப்பாங்க. 11 மணிக்கு மேலே பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். பக்கத்தில் படுக்கிறப்போ எனக்கு கூட யாரும் துணை கிடையாது. அப்போ வந்து பக்கத்தில் படுத்துக்கிறப்போ ஒரு தலைக்காணி பெட்ஷீட் ஏசப்பா கூட போட்டு பேசப்போ நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்களும் நான் இல்லை, எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டு 1 வருஷமாக இவ்வளோ ராம பகலும் ஜெபம் பண்ணுறப்போ அநேகமான வார்த்தைகள் மூலமாக கடவுள் வந்து என்னவை தேட்டி இருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிற அந்த வசனங்கள் இருதய பலகையில் அவ்வளோ எழுதப்படுறதுக்கு ஆரம்பிச்சு அதை வாசிக்க இந்த எழுதப்பட்ட இருக்கிற அத்தனை வசனங்களுமே எனக்காகவே பரலோகத்திலிருந்து அனுபவிச்சது போல் இருக்கும். அந்த வசனங்கள்லாம் எழுதப்படுறதுக்கு ஆரம்பிச்சு சரி இதெல்லாம் படிச்சுனே இருக்கிறப்போ இந்த கஷ்டத்துக்கு விடுதலை பெறத்துக்கு என்ன பண்ணணும் சரி யோசிக்கிறப்போ ஒருவேளை நான் வந்து செயின் ஸ்மோக்கர், நான் சிகரெட் பிடிப்பேன். இந்த சிகரெட்னால் வந்து கடவுள் எனக்குள்ளே வராமல் இருக்கிறாரோ, என்னுடைய கடன் பிரச்சனை தீராமல் இருக்குதோ, சரி முதலாவது என்ன பண்ணலாம், இந்த சிகரெட்டவும் குடி பழக்கத்தை நம்ம விடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், முடிவு எடுத்துனேன். அக்டோபர் 30 என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி என்ன பண்ணேன், என்னுடைய பாஸ்டர் ஐயா ஜான் மோசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு, அப்பா பிதாவே உமக்கு விரோதமான காரியம் என்கிட்ட இருக்கிறது இந்த காரியம் தானான்னு சொல்லிட்டு இருந்தால் நான் இந்த சிகரெட்டையும் தண்ணி குடிக்கிறது மதுபானம் அருந்ததை கூட நான் விட்டுருன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் பேருக்கு. அதுக்கப்புறம் நான் எந்த பழக்கத்துக்கு அடிமையாகலை. ஆனாலும் கர்த்தருக்குள் நான் ஒன்றும் வரல, வேதங்களை வாசிக்கிறேன், அதை தியானிக்கோ அதை புரிஞ்சு கொண்ட சக்தி எனக்கு இல்லை. சரி என்ன பண்ண, எங்கள் அக்கா வந்து வேதா நர்சிங் ஹோம்னு சொல்லிட்டு திருப்பதியில் வேதா நர்சிங் ஹோம் ஒன்று இருக்குது. அதில் வந்து எங்கள் அக்கா வேலை செய்வாங்க. அங்கே வார்டனாக வேலை செய்கிறப்போ அக்கா என்னுடைய கஷ்டங்களெல்லாம் பார்த்து நான் போனால் அங்கேருந்து மோகன் சிலாஸ் ஐயா எழுதின அந்த புக்குங்களை எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க. நிக்ஸா உன் கடன் பிரச்சனை தீரத்துக்கு மொத்தமே உனக்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வந்து கொடுப்பாங்க என்கிட்ட. அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் அப்பா ஆமாம் ஏசப்பா எனக்காகவே இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, இதை நான் விசுவாசிக்கணும். கடவுள் செஞ்ச அற்புதங்கள்லாம் படித்து நான் இருது முழுக்க விசுவாசம் வரத்துக்கு ஆரம்பிச்சு சரி என்ன பண்ணுறது, ஒன்றே கஷ்டப்படுறேனே ஏசப்பா எப்படியாவது என்னுடைய மனைவி பிள்ளைங்க கூட கூட இருக்கணும், எனக்கு தனிமரமாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு ஜெபம் பண்ணினே இருந்தேன். என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், அவங்க அங்கன்வாடி டீச்சரை வேலை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு கூட என்னுடைய கடனாளிங்க, என்னுடைய கிராமத்து மக்கள், என்னுடைய மனைவி பிள்ளைங்கள கூட விடாமல் டார்ச்சர் பண்ணி சின்ன குழந்தைங்க நைட்டில் எங்களுக்கு தூக்கமே இருக்காது, எவ்வளோ வேதனை. நைட்டில் 10:30 மணிக்கு நான் வந்து படுக்கிறப்ப கூட கடங்காரம் வந்து கதவை தொட்டுவங்க பயம், எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி பயந்துன்னு வாழ்ந்துட்டு எங்களை
கடவுள் அங்கேருந்து எங்களை மீட்டு எடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மீட்டு எடுத்தார் அது மாதிரி தான் எங்களை கூட மீட்டு எடுத்தார். என்னுடைய மனைவிக்கு சொன்னேன், ஆமாம் வந்துருமா, இங்கே நான் ஒண்டியாக இருக்குன்னு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் என் மனைவி கூட அப்போ சொன்னாங்க, உன்னை வேணா விட்டு விடுவாங்க, என் வேலையை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெபம் வச்சு அப்புறம் அப்புறம் என்னோடய மனைவி அதை தெரிஞ்சுன்னு வீட்டுக்கார் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு வந்து திருப்பதி பட்டணத்தில் சேர்ந்தோம். 1000 ரூபா வீட்டுவாடிலேருந்து 1500 ரூபாய்க்கு வந்தோம். 1000 ரூபா வீட்டுவாடை கட்ட முடியல, 1500 வீட்டுவாடை எங்களால் கட்ட முடியல. ஏன்னா இன்னும் அசுத்தாவின் கிரியைகள் என்னால் சமாளிக்க முடியல. பயங்கரமான கஷ்டம். இது எடுத்தாலும் ஃபெயில், ஆட்டோ டக்கான டயர் வெடிஞ்சிரும், சைலன்சர்லாம் கழுவ வந்துடும், எவ்வளோ வேதனை. 1500 வீட்டில் அந்த வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் அந்த வீட்டுக்காரங்களை வெளியே துரத்திட்டாங்க. எங்களால் கட்ட முடியாது, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. திரும்ப 2000 ரூபாய்க்கு வீட்டில் இருக்கிற நகைங்கெல்லாம் வச்சுட்டோம், கால் செயின், கம்பல், ஏன் கடைசியில் என் மனைவி கழுத்தில் இருக்கிற தாலியை கூட நாங்கள் வச்சுட்டோம். கடைசி என்கிட்ட பொண்ணு நகைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தமான வேத புத்தகம் மாத்திரம் என்கிட்ட இருக்குது. நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு கடன்பட்டு வாங்கின பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் பரலோகத்தில் எனக்காக அனுப்பி வச்ச அந்த பரிசுத்தமான வேத புத்தகம் மாத்திரம் என் வீட்டில் என் கூட என் இருதயத்தில் இருக்குது. அந்த மாதிரி அந்த வசனம் என்ன பற்றி என் கூட இருக்குது. அதை படிச்சுனே இருக்க நான் உடையவே இல்லை. சரி என்ன பண்ண, அந்த இடத்த விட்டு மறுபடியும் வேறு இடம் வர ஆரம்பித்தோம். அந்த இடத்துக்கு வந்த பிறகு 2200 ரூபா அந்த வீட்டு வாடகை. ஏசப்பா எவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், இந்த வீட்டில் நான் காலை எடுத்துன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணுற பேசப்போ அந்த வீட்டு வாடகை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அவமானப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணப்போ அந்த வீட்டில் எங்களை கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஏன்னா அதுக்கு முன்பதாக தான் எங்கள் அண்ணன் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்து 350 ரூபா வாடகைக்கு இருந்து இன்றைக்கி கடவுள் அவர் அவ்வளோ உயர்ந்த ஸ்தாயத்தில் வச்சு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஒரு முன்மாதிரியாக அண்ணனை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் பேர் தான் அருளரசு ஐயான்னு சொல்லிட்டு அவருடைய பேர் இது. அதே வீட்டில் கடவுள் என்ன மறுபடியும் என்னை கொண்டு எவ்வளோ சந்தோஷம், கடவுள் என்ன இந்த இடத்துல உயர்த்த போகிறார் என்ன என் உள் மனசாட்சி எனக்கு சொல்லிங்க. ஏன்னா அந்த இடத்துல அண்ணன் ஏற்கனவே இருந்திருக்கிற கடவுள் அந்த இடத்துல என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம். ஏன்னா ஏற்கனவே நிறைய வசனமெல்லாம் படிச்சிருக்கிறேனே, கடவுள் நடத்துவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணினே இருக்கிறோம். வந்தோம், அங்கேருந்து வந்தோம், என்கிட்ட எதுவுமே இல்லை, சாப்பாட்டு கூட கஷ்டம். சேமியா உப்புமா செஞ்சு நாங்கள் சாப்பிட்ட நாளெல்லாம் இருக்குது, பட்னி அந்த நாளெல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்துருவோம், நானும் என் மனைவி பட்னி அந்த நாளெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கடவுள் நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். கடவுள் இன்றைக்கி எங்களை நல்லா வச்சுருக்கிறார். ஏன்னா இந்த சாட்சி நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒருத்தரும் திருந்தி வாழணும். உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பிரசங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாமும் மாயான உலகத்தில் வாழ்நாள் முழுதும் பாவியாக வாழ்ந்து நரகத்தில் தள்ளுவதை பார்க்கிலும் உத்தமனும் நீதிமானுமாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தில் போவதே நலம் என்று நான் நினைக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். சரி வசனத்துக்கு வரும். அந்த இடத்துல என்ன பண்ண, சரி அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த கொஞ்ச நாள் கூட ஆகலை, திடீர்னு என்ன பண்ணிச்சு, மயக்கம், கண் சுத்தல், கடன் பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பகல் ஓட்டுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு என்னுடைய இடது கை மயக்கம், கண் தலை சுற்றி நான் கீழே விழுந்தப்போ என்னுடைய இடது கை ஒஞ்சி போன எலும்பெல்லாம் ஒஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த கை ஒன்றும் கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஒன்றுமே புரியல. கீழே விழுந்தப்போ என் ஜோபில் இருக்கிற காசு 650 ரூபா பணம் இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. சரி கடவுள் நம்ம கூட இருக்கிற மனுஷன் நம்ம தேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அப்புறமா இந்த லோன் மூலிமா தருவாங்களே ஆரோக்கியஸ்ரீ கார்டு மூலம், அது மூலியம் 35,000 ரூபாய் சேங்ஷன் ஆச்சு. சேங்ஷன் ஆன பேருக்கு ஆப்ரேஷனை பண்ணிட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி 6 மாதம் நீ ஆட்டோலாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு. சரி அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர், எனக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ண ஒரு பக்கம் 1,20,000 ரூபாய் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஆளுக்கு ஃபைனான்ஸ் கட்டணும், ஆட்டோ டியூவும் கட்டணும், ஒன்றும் புரியல. சரி அவன் ப்ரெஷர் பண்ணுறப்பா, பிரதர் என்னால் முடியாது, நீங்கள் வேணால் என் ஆட்டோ எடுத்துன்னு போயிடுங்க, என் கடத்தை நீங்கள் ஜமா பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 1,20,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஜமா பண்ணி இன்னும் 60,000 ரூபாய் பணம் நிற்குது. சரி எப்படியாவது வாடகை வண்டி ஓட்டி கூட அதை தீக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எனக்கு ஆட்டோ இல்லை. ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்குற, பிரதர் எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. கொடுக்குறேன் ஏமாத்திரம். கை ஒழிஞ்சு போன கை, இந்த கையில் பேண்டேஜ் போட்டுன்னு ஒரு கையில் சார்ட்ஸ் போட்டுன்னு டெய்லி அந்த ஆள்கிட்ட போவோம், ஃபைனான்ஸ் போகிறோம் தரணும்னு சொல்லிட்டு. அந்த ஆள் என்ன ஏற்றுக்கல. சரி ஒன்றும் புரியல, ரொம்ப வேதனை. பசங்களை எப்படி நடத்த போகிறோம், ஊருக்கு போனால் கடங்காரை பிடிச்சிக்கிறோம், இங்கே இருந்தால் வாழறதுக்கு வழி தெரியல, கை வஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே சாமி. சரி படித்து வசனமெல்லாம் ஞாபகம், மத்திய அதிகாரத்திலாம் படிப்பேன், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 அதிகாரத்தில் கடவுள் செய்த அத்தனை அற்புதம் நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் மாத்திரம் சோர்ந்து போகல. கடவுள் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ண ஒரு நபரை ஏற்படுத்தினார். அந்த நபர் யாருன்னா ஒரு ஏசி மெக்கானிக். அவர் எங்கே நான் வேலைக்கு போகிறப்ப என்னை கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவர் கூட வேலை செய்கிறப்போ ஏதாவது குடும்பம் துணையாக இருக்கிறப்ப எனக்கு 100-200 காசு கொடுப்பார். அந்த காசை வச்சுன்னு வீட்டுக்கு பசங்களுக்கு காய்கறிங்க, பிஸ்கெட்டுங்க, அன்னாட தேவைங்களை கடவுள் என்ன அற்புதமாக செஞ்சுன்னு வந்தார். சரி ஏசப்பா இந்த கை இந்த மாதிரி வந்துச்சு, என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு நான் போயின்னு இருக்கிறேன். போகும்பொழுது ஏசப்பா எப்படி 6 மாதம் முடியாதுன்னு சொன்னேன், எப்படி நான் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னப்போ கடவுள் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். ஒரு சமயம் கடவுள் போட்டில் பிரயாணம் பண்ணின்னு போயின்னு இருப்பார் சீஷரோடு கூட. எதிர்பாராத விதமாக கடவுள் அயர்ந்த நெத்திரையோடு தூங்கின்னு இருப்பார். தூங்குறப்போ
சீஷருங்கெல்லாம் பயந்து போகிறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் செத்து போகிறோமேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போது கடவுள் ஏச்சு காற்றையும் கடவுளையும் அமைதியாக இருக்க சொல்கிறார். அவர் சொன்னோன்னே அந்த காற்று கடவுள் அமைதியாக. அப்போ ஒரு வார்த்தை சொல்ல, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு. அந்த அற்ப விசுவாசிகளேன்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மறுபடியும் உயிர்ப்பிச்சிச்சு. ஏன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஊற்று என்னை கடவுள் இம்மாட்டும் என்னை கொண்டு வந்தார். என்னை ஏன் நடத்த மாட்டார், கண்டிப்பாக நான் நடத்துவார்ன்ற விசுவாசம் எனக்குள்ள இன்னும் அதிகமாக வரதுக்கு ஆரம்பிச்சு. மறிச்சு போன லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார், செத்து போனால் உயிரோடு எழுப்பினார், 38 வருஷம் அந்த சப்பானியாக நடக்க வச்சிருக்கிறார், பருத்திமேய் குருடனவை பார்வையிட செய்திருக்கிறார், 12 வருட பெரும்பாடுல சிறு சுகப்படுத்தியிருக்கிறார். இத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அதனால் பைபிளெல்லாம் படிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக பைபிளை ஒருத்தர் கண்டிப்பாக பைபிளை படிங்க, தியானிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி கடலுன்னா சாதாரணமான விஷயம். சாதாரண ஒரு காவாவும் நம்ம 2 நாள் பண்ண முடியாது. கடவுள் அப்பேற்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். கடல் 2ஆக பிளந்து அந்த வட்டாந்தர வழியில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திருக்கிறார். தண்ணி குடிக்கணும்னா மாறாவின் தண்ணீர் மதுரமாக்குன தேவன். அவங்க புசிக்கிறதுக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் வலை வைக்கல எதுவும் பண்ணல. வானத்திலிருந்து தேவ தூதர் சாப்பிட்ற உணவெல்லாம் கடத்தல் கொடுத்துருக்குறார். இதெல்லாம் என் இருதயத்தில் படித்து ஏற்றுக்கிறதுனால இவ்வளவு அற்புதங்களை செய்தவர் என்னை பார்த்து ஒரு கேள்வினா கேட்டார், அற்ப விசுவாசிகளை எதுக்காக பயப்படுற அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் தப்பு தான் சாமி, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை வழி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். சரி, ஒரு வாடகை வண்டி எடுத்துங்க. வாடகை வண்டி எடுத்த ஒரு நாளைக்கு 250 ரூபா பணம் கட்டணும். அந்த 250 ரூபா கட்டுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அந்த வண்டிக்கு செல்ஃப் மோட்டர் கொடுக்குற தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் தள்ளிகளி ஸ்டார்ட் பண்ணி கைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றும் சொல்லியிருக்கிறாரு. 1.5 மாதம் தான், 6 மாதம் டாக்டர் சொன்னேன். அப்படி நான் 1.5 மாதத்துலேயே வண்டி எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். வண்டி எடுத்துக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தேன். திருப்பதியில் ஏடி பில்டிங்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஏடி பில்டிங் கிட்ட வந்து மத்தியானம் வெயில் நேரம் 3 நாள் டியூ கட்ட முடியாமல் கஷ்டம். கை வலி ஒரு பக்கம், எது ஓட்டுறத வீட்டுக்கு கொஞ்சம் டியூ கொஞ்சம் கொடுத்துன்னு வரும், ஓட்ட முடியாமல் ஒரு கஷ்டம். வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அழறேன். ஏசப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெபிரோத்தோடு அறுப்பான் அடிச்சு சொன்னீங்களே, என் கண்ணீர் துளிகள் நம்முடைய பாதப்படியில் விழுட்டும் சாமி. 3 நாள் டியூ கட்டணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 690 மடங்கு சாதாரணமான விஷயம். ஆனால் எனக்கு அது பெரிய காரியம். அந்த பணத்தை கட்ட முடியாமல் அழுதுன்னு இருக்கிறேன். மறுநாள் என்ன பண்ணேன்னா, திடீர்னு அந்த வண்டி ஓனர் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக காலாஸ்திரி போன்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிக்கினார். என்கிட்ட வண்டி இல்லை. ஒரு ஆளை நான் வாடகை ஓட்டின்னு இருக்கிறேன். அவர் மாதம் 2000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தார். அது 2000 ரூபாய் கூட 6 வாட்டி சுற்றுவோம் அவர்கிட்ட. மாதம் சம்பளம் வந்தால் தான் இதை வீட்டு வாடகை கட்ட முடியுமே. 2200 வீட்டு வாடகை கட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டின்னு வந்தேன். ஒரு நாள் அப்போ எதிர் வீட்டுக்காரர்கிட்ட 2 வீலர் வாங்கிட்டு போயிட்டு அவர் கூட்டின்னு போனேன். ஏமாய்ந்தி நீ வண்டி ஏமாய்ந்தி, உன்னுடைய வண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். சார் அது மாதிரி அந்த வண்டி ஓனர் அதை வாங்கிட்டு போனார் அப்படின்னா, உனக்கு சொந்த வண்டி வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டார். அதான் நான் முன்னே ஜம்ப் பண்ண இல்லையா, மறுநாள் தான் வாங்க முடியாது. இல்லை சார் அவ்வளோ காசு இல்லை, 1.5 லட்சம் அப்படி ஆகும்னா. டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்? அப்பா இந்த மாதிரி சார் ஒரு 12,000 ரூபாய் கட்டணும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன், 2000 ரூபாய் இருக்குது சார் சொன்னேன். சரி நீ என்ன பண்ணுன்னா, எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு 10,000 ரூபா பணம் தரேன். அந்த 10,000 பணத்தை வச்சு நீ வண்டி வாங்கி இன்றைக்கே வாங்கி வருவியா அப்படின்னு கேட்டார். இதுக்கு முன்னால் நான் 5-6 ஆட்டோ வாங்கியிருக்கிறேன். 5-6 ஆட்டோ வாங்குறப்போ யாரோ கூட்டின்னு போவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஏசப்போ கூட கூட்டின்னு போய் வாங்கின ஆட்டோ தான் இது, அந்த ஆட்டோ. அதனால தான் ஜீசஸ் கிஃப்ட்டுன்னு போட்டிருக்காரு. சரி, அந்த வீட்டு ஓனர் நம்ம வந்து வாடகை ஓட்டினது இல்லையா சார், வர சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி 10,000 ரூபா பணம் கொடுத்தாரு. எங்கேயும் ஆட்டோ தரேன், என்னால் வந்து 1.5 லட்சம் கட்ட முடியும், ஏன்னா ஏற்கனவே கடை இருக்குது. ஏசப்பா எனக்கு ஒரு 70,000 ரூபாய் 60,000 ஆட்டோ போகுதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி நிற்கிறேன். இங்கே திருப்பதியில் மார்க்கெட்டுக்கிட்ட ஒரு ஒய்எஸ்ஆர் பொம்மை இருக்கும். அங்கே வர்றப்போ இந்த ஆட்டோ வந்து போயிடுச்சு. ஆட்டோ சூப்பராக லுக்காக இருக்குது, இந்த ஆட்டோ வாங்கணும். ஆனால் எனக்கு அவ்வளோ தகுதி இல்லையே, எனக்கு கம்மியான ஆட்டோ வேணும் சாமின்னு கேட்குறேன். எங்கெங்கோ சுற்றி பார்க்குறேன். ஆனால் நான் எந்த ஆட்டோவை பார்த்தனும் கடவுள் அதே ஆட்டோ தான் காட்டுறாரு. வண்டி கொடுக்குறோம்னு இந்த ஆட்டோ வானா சித்தூர் வண்டின்றான். எனக்கு சித்தூர் வண்டி தான் வேணும். டயரெல்லாம் கிடையாது, பேப்பர்லாம் கிடையாது. சரி ஏசப்பா என்ன பண்ண தெரியுமா, அற்புதமாக அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தார். அந்த ஆட்டோ வாங்கின்னு வந்து சர்ச்சில் அந்த பலிப்படுத்திட்டு சாவி வச்சுட்டு, அப்பா இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி எனக்காக ஒரு சொந்தமான ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறீங்க, கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வண்டி வாங்கி கொடுத்தார். சாவி எடுத்து பலிப்படுத்திட்டு, அப்பா இந்த டியூ நான் தொடக்கத்துலேருந்து முடிவு பறிந்தும் கட்டியே முடிக்கணும். இதுக்கு உடைய கிருபை எனக்கு தேவை. எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, இது மட்டும் நான் ஏமாந்து போயிட்டேன். இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துன்னு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துன்னு உங்களை நம்பி வந்துட்டேன், உங்களை பின்பற்றேன் சாமின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணத்தான் 3 நாளாக வண்டி எடுக்கல. ஏசப்பனுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் காத்துன்னு இருக்கிறேன். ஏசப்பனுக்கு எப்படியாவது காட்டுறேன்னு சொல்லிட்டு வரார். ஒரு பாஸ்டர் வரார். மாசானா 6,250 ரூபா டியூ கட்டணும். எப்படி கட்டுறது? சரி ஜெபம் பண்ண இல்லையா, அதுக்கான பதில் கிடைக்கும். விசுவாசம் தான் கடவுளர் கொடுத்துட்டாரு. மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுது. அந்த வேதவசனம் என்னை காப்பாற்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது இல்லையா. ஜெபம் பண்ண சாவி வச்சு 3 நாள் ஆச்சு.
ஒரு பாஸ்டர் வந்தார். பிரதர், ஸ்கூல் பசங்களை ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். பிரதர், ஓட்டுற பிரதர். எவ்வளோ கொடுப்பீங்க? 8000 ரூபா தரேன் உங்களுக்கு. நான் கட்டி விட்ட டியூவோட 6250 ரூபா. வண்டியோட மொத்த பணம் 1,25,000 கட்டணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? அந்த வசனம் உயிருள்ள வார்த்தை. அதனால தான் யோவான் 1 நீங்கள் படிச்சுப்பாரு. ஒவ்வொரு வசனங்களுக்கு படிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு விடுதலையை தரும். ஒருத்தரும் பயப்படாதீங்க. கடவுளுக்கு கொடுக்குற வார்த்தை நடனா, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்போவுமே மாற மாட்டார். மனுஷன் கிடையாது, ஒரு தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆட்டோவுக்கு எடுத்தேன். 2 வருஷம் போன விதானம் தெரில. 1,25,000 வட்டியோடு சக கணக்கு போட்டால் 1,30,000 வட்டியோடு சக கடவுளை எல்லாத்தையும் கட்டி முடிக்க கிருபை செய்து. எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையிலேருந்து அற்புதம் நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதிகாலை இருட்டோட கடவுளை தேடுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கி எனக்கு ஒரு சொந்தமான ஆட்டோ கடவுளுடைய கிருபையினால் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆட்டி நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறப்போ இன்னும் அதிகமான காரியங்களை சொல்கிறேன். இதை நீங்கள் இரவு படுக்கும் பொழுது தியானிச்சுனே படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நம்மலாம் கடவுளுடைய பிள்ளைங்க, அவருடைய ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆசீர்வாதத்தோடு இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கூட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.